வாழ்வும் இந்த வசதியும் தேவனால் உங்களுக்கும் எனக்கும் அருளப்பட்டது. அந்த ஆதியாகமம் 33:5 சொல்ல விரும்புகிறேன். தேவனால் எங்களுக்கு அருளப்பட்டது. அன்புக்குரியவர்களே, இந்த பிள்ளைகளானாலும் சரி, இந்த வாழ்க்கையானாலும் சரி, இந்த தொழிலானாலும் சரி, தேவனால் உங்களுக்கு அருளப்பட்டது. ஒரு சின்ன கேள்வி, தேவனால் அருளப்பட்ட ஒன்றை எப்படி நீங்கள் ஹேண்டில் பண்ணுகிறீர்கள், எப்படி பயன்படுத்துகிறீர்கள்? ஏதோ நீங்கள் சம்பாதித்தது போல, நீங்கள் பெற்றது போல எல்லாவற்றையும் நான் செய்வேன், என்னால் முடியும், அது நல்லது. ஆனால் தேவனால் பெற்றுக்கொண்ட ஒன்றை, தேவனால் பெறப்பண்ட ஒன்றை, how you deal, அதை எப்படி நீங்கள் வாழ்க்கையிலே நீங்கள் பயன்படுத்து என்பதுதான் இன்றைய செய்தி. இன்னொன்று சொல்ல விரும்புகிறேன். இன்றைக்கு பல நேரங்களிலே நாம் ஆண்டவரை உதாசீனப்படுத்தி விடுகிறோம். we disregard God. அவருடைய கருத்து என்னவென்றால், நானே எல்லாம் பார்த்து கொள்ளுவேன். இதைத்தான் சிம்சோன் சொன்னான். என்னாலே முடியும், சமாளித்துக் கொள்ளுவேன். நியாயாதிபதி புஸ்தகம் 16ஆம் அதிகாரம் 20 சொல்கிறது, நான் எல்லாவற்றையும் சாதிப்பேன். முடிவு என்ன? அவன் விலங்கிடப்பட்டான், கண்கள் பிடுங்கப்பட்டது, அவன் கைதியாய் கொண்டு போகப்பட்டான், மாவரைக்கப்பட்டான். மிகப்பெரிய ஒரு நியாயாதிபதி, மிகப்பெரிய பராக்கிரமசாலி, ஒன்றுமில்லாமற் போனான். இதைத்தான் ஆரம்பத்தில் சொன்னேன், த டிராஜிக் எண்டிங். அன்புக்குரியவர்களே, வாழ்க்கை எப்படி ஆரம்பித்தோம் என்பது முக்கியமல்ல, நம்முடைய வாழ்க்கை எப்படி முடிக்கப் போகிறோம். இன்னொரு சொல்ல விரும்புகிறேன். ஒவ்வொருடைய வாழ்க்கையில் there are two things, entrance and exit. அதாவது உள்ளே வருகிறோம், வெளியே நாம் போக வேண்டும். வந்துவிட்டோம். இந்த உலக வாழ்க்கையிலே ஆண்டவர் பூமியிலே உங்களை என்னை பிறப்பித்திருக்கிறார். ஆனால் நம்முடைய வாழ்க்கையின் எக்ஸிட், முடிவு என்னவா இருக்கும்? யாராய் தேவன் தந்த அந்த பொறுப்பை, தேவனுடைய அந்த திட்டங்களை, அந்த கனவுகளை நாம் நிறைவேற்றிருக்கிறோமா? ஆரம்பத்தில் சொன்னது போல, ஒவ்வொரு வீட்டிலே பிள்ளைகள் பிறக்கும் போது 1000 கற்பனைகள். இந்த பெயரை வைக்கலாமா, அந்த பெயரை வைக்கலாமா, எந்த பள்ளியிலே சேர்க்கலாம், அவர் எப்படி படிக்க வைக்கலாம், யாராய் மாற்றலாம். அதாவது இந்த இடத்துல 4ஆம் அதிகாரத்தில் காயின் என்ற வார்த்தைக்கு பெயர் அக்வைட். அதாவது தமிழ் எழுதப்பட்டிருக்கிறது, நான் பெற்றேன். அதாவது தேவன் எனக்கு தந்தார். அப்படியானால் இந்த வாழ்வு, இந்த வசதி, இந்த உயர்வு, இந்த அந்தஸ்து, இந்த பெயர், இந்த புகழ் எல்லாமே நீங்கள் நான் சம்பாதித்ததல்ல, தேவனால் பெற்ற ஒன்று, தேவனால் பெறப்பண்ணிற ஒன்று. இன்றைக்கு இருக்கிற பிரச்சனை என்னவென்றால், பெற்றுக்கொண்டவர்களை அன்பு கூறுகிறோம், பெறப்பண்ணினவரை மறந்து போகிறோம். பெற்றுக்கொண்டவர்களை மேன்மை பாராட்டுகிறோம், பெறப்பண்ணினவரை உதாசீனப்படுத்துகிறோம். எனக்கு அன்பானவர்களே, வேதம் சொல்கிறது, அவன் வாழ்க்கையிலே சில நாள் சென்ற பின்பு காயின் நிலத்தின் கனிகளை கர்த்தர் காணிக்கை கொண்டு வந்தான். இங்கே ஒவ்வொன்று வார்த்தை சொல்ல விரும்புகிறேன். இந்த 4ஆம் அதிகாரத்திலே காயின் என்ற வார்த்தை 13 முறை பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. ஆபேல் என்ற வார்த்தை 7 முறை பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. காரணம் என்னவென்றால், 13 முறை இந்த பெயரை பயன்படுத்தி